மென்டலி, பிசிக்கலி, சோசியலி, எக்கனாமிக்கலி, எஜுகேஷனலி, பொலிட்டிக்கலி எல்லாத்திலையும் நாங்கள் பின்தங்கி இருப்பதனுடைய காரணம் என்ன? எந்த சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தன்னிடத்திலிருந்து தேடாமல் மற்றவர்களை குறை சொல்கிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, ஒரு சமூகத்தினுடைய வெற்றிக்கு யார் வேண்டாலும் காரணமாக இருக்கலாம். என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய ஆசிரியர்கள், உஸ்தாதுகள் யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஆனால் நான் லைஃப்பில் தோத்து போறேன்னு சொன்னால் என்னுடைய தோல்விக்கு நான் மட்டும்தான் முதல்ல காரணம். இதை ரொம்ப ஆழமாக நாங்கள் விளங்கணும். மற்றவர்களை குறை சொல்வதை விட்டு நாம எப்படி சமூக கட்டமைப்பை ஏற்படுத்தணுங்கிற ஆழமான கருத்தியலுக்கு நம்ம வரணும். அப்பதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்னைக்கு இருக்கு. சமூகம், உலகம் மிக மோசமான நிலையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. நாங்க பார்க்கிற உலகத்தை விட மிக மோசமான உலகம் வெளியே இருக்குது. எல்லா நிலையிலும் மிக மோசமான நிலைக்கு குழந்தைகள், பெண்கள், வாலிபர்கள், வியாபாரிகள் எல்லா நிலையிலையுமே மிகப்பெரிய சேஞ்சஸ் உலகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒன்று நடக்குது, அதை எதிர்க்கிறோம். இன்னொன்று நடந்தோடனே அதை விட்டுட்டு அதுக்கு போயிடுறோம். இன்னொன்று நடந்தோடனே அதை விட்டு அதுக்கு போயிடுறோம். இன்னொன்று நடந்தோடனே இதை விட்டு இப்படியே நம்ம அடுத்து 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 போறோமே தவிர இதை சரி செய்யணும், இதை அடுத்த கட்டமைப்பை நோக்கி நகர்த்தணும், நீண்ட இலக்கோடு பயணிக்கணுங்கிற ஆழமான கருத்தியல் நம்மகிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நபி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? உதாரணத்துக்கு ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில் யமாமான்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. மிக முக்கியமான சம்பவம். அந்த யமாமா யுத்தத்தில் 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டுருவாங்க, இறந்து போயிடுவாங்க. 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்ட உடனே ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு மஷூரா செய்வாங்க. எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்க. அப்படி பேசும்போது எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, நாங்க இதற்காக பழிக்கு பழி வாங்கணும்னு பேசுவாங்க எல்லாருமே. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு மட்டும் சொல்லுவாங்க, இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுன்னு சொன்னாங்க. குர்ஆன் ஏன் இன்னமும் மனிதனுடைய கைப்படாம இன்னும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு தௌராத் இருக்குது. அந்த வேதம் அது ஒன்றிணைக்கப்பட்டது 800 வருஷம் கழிச்சு தான் ஒன்றிணைக்கப்பட்டது. ஹஜரத் மூசா நபிக்கு பிறகு 800 வருஷம் கழிச்சு தான் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. இன்ஜீல் இப்போ உள்ள சொல்றாங்களே, பைபிள் சொல்றாங்களே, இது இன்ஜீல் வேதம் ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு 200 வருஷத்துக்கு பிறகுதான் ஒன்றிணைக்கப்பட்டுச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து 2.5 ஆண்டுகள்ல குர்ஆன் ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை தொடங்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான விஷயம். அதற்கு மிகப்பெரிய காரணம் யமாமா யுத்தம். எல்லாரும் சொன்னாங்க பழிக்கு பழி வாங்கணும்னு சொன்னாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை குர்ஆனை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாங்க. யாரும் ஏற்றுக்கொள்ளல, எல்லாரும் மறுத்தாங்க. எல்லாரும் சண்டைக்கு போனாங்க. சொன்னாங்க, நபி செய்யாத ஒண்ணு நீங்க எப்படி செய்ய துணியிறீங்கன்னு கேட்டாங்க. 5 மஷூரா நடந்துச்சு. 5 மஷூரா. இது எந்த மஷூராலும் ஏற்றுக்கொள்ளல. 6வது மஷூராவில் தான் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சதக்த யா உமர், உமரே நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க, கூப்பிடுங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியை கொடுத்தாங்க. அதற்கிடையில் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆனாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய 10 வருஷம் 634 இருந்து 644க்குள்ள 70 ஹாஃபிதுகள் இறந்ததற்கு பகரமாக 7 லட்சம் ஹாஃபிதை உருவாக்குனாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரோ ஆக்ஷன். ரியாக்ஷன் அப்படின்னா எதிர்க்குதல், ப்ரோ ஆக்ஷன்னா மறுவினை ஆற்றுதல். எதிர்வினை ஆற்றுதல், மறுவினை ஆற்றுதல். இப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை மறுவினை ஆற்றக்கூடிய வேலையை செய்யணும். கந்தக் யுத்தத்துல நபியில வயித்துல கல்லு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. சொல்லப்பட்ட வார்த்தை, நாங்க ரோமையும் கிஸ்ராவையும் வீழ்த்துவோம்னு சொன்னாங்க. வயிற்றுல கல்லு. முனாஃபிக்குகள், யஹூதிகள்லாம் சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எழுந்திருத்து நிக்க முடியல, நிக்கிறதுக்கு கல்லை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எப்படி ரோமையும் கிஸ்ராவையும் வீழ்த்துவோம்னு கேலி பண்ணி சிரிச்சாங்க. ஹஜரத் உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல முஆத் இப்னு ஜபல், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹும், சைமன் டனீஸா 2 சஹாபாக்களும் ஒரே நேரத்துல சைமன் டனீஸா, ரோம் கிஸ்ரா 2ஐயும் வீழ்த்தினாங்க. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எழுச்சி. ஒரு நீண்ட இலக்கு இருக்கணும், தொடர் பயணம் இருக்கணும். அந்த நீண்ட இலக்கையும் தொடர் பயணத்தையும் நபி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து நபியினுடைய வாழ்க்கையை திரும்ப 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 படிக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். நபி வெறும் இபாதத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல, இந்த உலகத்துல உள்ள எல்லா நிலை மாற்றத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ரஹீக்குல் மக்தூம்ங்கிற கிதாப மாஷா அல்லாஹ் உலமாக்கள் நம்மெல்லாம் ஒரு இன மக்கள் இந்த கிதாபை இன்னொரு தடவை படிக்க முயற்சிக்கணும்.
எல்லா நிலை மாற்றங்களுக்கும் காரணமாக வச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுடைய லைஃப். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்தாங்களோ அந்த 10 வருஷத்துல 4 விஷயங்களை திட்டமிட்டாங்க. நான் முதல்ல சொன்னேன், இப்ப நான் பேசுறது நான் சொல்றது என்னுடைய கருத்தல்ல, நபி நமக்கு என்ன கத்துக் கொடுத்தாங்களோ மதீனாவுடைய வாழ்க்கையில் அந்த 10 வருஷத்துல எந்த எழுச்சியை ஏற்படுத்தி அடுத்த 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தை மாற்றி மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க உலகமாக மாற்றுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அந்த 10 வருஷத்தினுடைய ஆய்வு தான் இந்த 10 இயர் பிளான், இன்டகிரேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பிளான். சோ நபி மதீனாவுக்கு வரும்போது 4 விஷயங்களை கையில் எடுத்தாங்க. மிக முக்கியமாக ஒன்று, சஹாபாக்களை தன்னோடு இணைக்கல, சஹாபாக்களை அல்லாஹ்வோடு இணைச்சாங்க. இதான் முதல் பணி. ஹஸரத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மக்களுக்கு மத்தியில நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த விரும்புறீங்க, மக்களுக்கு மத்தியில கல்வி சமூக பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் பணி மக்களை அல்லாஹ்வோடு இணைங்க, மக்களை குர்ஆனோடு இணைங்க, மக்களை நபியினுடைய முஹப்பத்தோடு இணைங்க, மக்களை மஸ்ஜிதுகளோடு இணைங்க. இதுதான் உலகத்தினுடைய உச்சகட்டமான விழிப்புணர்வுன்னு சொன்னாங்க. இந்த விழிப்புணர்வை கொடுக்காம மக்கள்கிட்ட கல்வி பொருளாதாரம் சமூகம் டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் கலெக்டர் ஆக்கணும்னு பேசுனீங்கன்னா 2 விஷயம் நடக்கும்னு சொன்னாங்க. ஒன்று, அந்த மக்கள் ஆரம்பத்தில் எல்லாரும் ஒன்று கூடுவாங்க, அல்லாஹ் ரசூலுடைய இணைப்பில்லாத ஒன்று கூடுதல் சீக்கிரமே அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. 100,000 50 மாறுவாங்க, 50 10 மாறும், 10 1 மாறும், அந்த இலக்கு இல்லாம ஆயிரும். நபியை பார்க்கல, ரசூலை பார்க்கல, மலக்குகளை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, தாபீன்களை பார்க்கல, யாரையும் நாங்க பார்க்கல. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு முஅஜிஸா குர்ஆன் மட்டும்தான். மக்களை அதை கற்றுக்க முடியாத மக்களாக நாங்க வச்சுட்டோம்னு சொன்னா அதை விட கை சேதம் உலகத்துல எதுவுமே இல்லை. மிக ஆழமான சிந்தனை. ஜார்ஜ் பெசாங் அப்படிங்கிற எழுத்தாளர் சொல்றாரு, ஸ்பானிஷ் முஸ்லிம்ங்கிற புத்தகத்துல சொல்றாரு, ஒரு சமூகம் வீழ்ச்சியை நோக்கி நகருதா 3 காரணங்களை பாருங்க, எந்த சமூகத்துல இந்த 3 காரணங்கள் இருக்குதோ அந்த சமூகம் ஒருபோதும் எழுச்சி அடையாதுன்னு சொல்றாரு. ஒன்று, எந்த சமூகம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டும் தூரமாகுதோ, தனக்கு கொடுக்கப்பட்ட வேத மொழியை விட்டும் தூரமாகுதோ அந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய முயற்சி செய்தாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. மிகப்பெரிய வருத்தம். நான் அரபு நாடு ஒரு 14 நாடுகளுக்கு ஆய்வுகளுக்காக நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, ஆலிமாக நான் சந்தோஷமாக சொல்றேன். என் சமூகத்தினுடைய உலமாக்கள் மிக நீண்ட இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க, நிறைய உலமாக்கள் மாஷா அல்லாஹ். அதனால நான் வெளிப்படுத்துறேன். கிட்டத்தட்ட 14 நாடுகள்ல பார்க்கிறோம். எல்லா நாடுகளுடைய பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹ்வோடு ரசூலோடு குர்ஆனோடு மஸ்ஜிதுகளோடு இணையாத மக்கள் ஒருபோதும் எழுச்சி பெறவே முடியாது. ஆழமான ஒரு கருத்தியல், முதல்ல மக்களை அல்லாஹ்வோடு ரசூலோடு இணைக்க முயற்சிக்கணும். இதான் நம்முடைய திட்டத்தினுடைய முதல் கான்செப்ட். ஜார்ஜ் பெசாங் 2வது சொன்னாரு, எந்த சமூகம் தன்னுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அந்த சமூகம் எழுச்சியை அடையாதுங்கிறான். 3வது, எந்த சமூகம் தன்னுடைய அடையாளங்களை தன்னுடைய மார்க்கத்தினுடைய அடையாளங்களை இட்டுக் கொள்வதில் வெட்கப்படுகிறார்களோ அந்த சமூகம் எழுச்சி பெற வாய்ப்பே இல்லைங்கிறான். தொப்பி நம்முடைய அடையாளம், தாடி நம்முடைய அடையாளம், பெரிய ஆடைகள் நம்முடைய அடையாளம், புர்கா நம்முடைய அடையாளம், நிக்காப் நம்முடைய அடையாளம், தொழுகை நம்முடைய அடையாளம், ஜகாத் நம்முடைய அடையாளம். இந்த அடையாளங்களை பாதுகாக்கணும், இந்த அடையாளங்களை பாதுகாக்கணும். இப்ப இதை பாதுகாக்கணும்னா அடுத்த ஜெனரேஷனை சரியா கட்டமைச்சு கொண்டு போகணும், அடுத்த ஜெனரேஷனை சரியா உருவாக்க முயற்சிக்கணும். இன்னைக்கு பல சேவைகள் இருக்கு, பல சேவைகள்ல மிக முக்கியமான சேவை அடுத்த சமுதாயத்தை சரியான முறையில் ஒழுக்கமுள்ள இலக்குள்ள ஆளுமைகளாக உருவாக்காத வரை எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் மாற்றங்கள் ஏற்பட போறதில்லை. மாஷா அல்லாஹ் சமூகத்தில் இன்னைக்கு எல்லாரும் பல சேவைகள் செய்யறாங்க, உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். சரியான விழிப்புணர்வு, அதிலையும் குறிப்பாக தமிழகம் சவுத் இந்தியா மிக ஆழமாக இருக்குது, மிக ஆழமாக விழிப்புணர்வு சமூகமாக இருக்குது. இப்ப நாங்க அதிகமாக செய்ய வேண்டிய வேலை மக்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கிறது, பெண்களை கட்டமைச்சு கொண்டு போறது, குழந்தைகளை இலக்குள்ள குழந்தைகளாக மாற்றுவது. தயவு செய்து நான் சொல்றேன், வளர்ச்சி என்பது திட்டமிட்டு ஸ்டெப்பா எல்லா இடங்கள்லயும் வளர்ச்சி ஏற்படணும், 4 தரப்புலையும் வளர்ச்சி ஏற்படணும். ஒன்று, ஒழுக்கம் ரீதியாக ஆன்மீக ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும், சமூக ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும், பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும், கல்வி ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும். இங்க உள்ள பிரச்சனை இப்ப என்னன்னு சொன்னா, ஒரே ஆளு எல்லா வேலையும் செய்யறதும் பிரச்சனை, ஒரே எல்லா வேலையும் ஒரே ஆளு செய்யறதும் பிரச்சனை. இதை மாற்றி அமைக்கணும். அவங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குதோ திறமைகளுக்கு ஏற்ற வேலைகளை பிரிச்சு கொடுத்து செய்ய பழக்கணும். அப்பதான் நம்ம மாற்றத்தை நோக்கி நகர்த்த முடியும். நபி அப்படித்தான் உருவாக்குனாங்க. நபி மதீனாவுக்கு வரும்போது செய்த முதல் வேலை மக்களை அல்லாஹ்வோடு ரசூலோடு குர்ஆனோடு இணைச்சாங்க. அவங்க மட்டும் உருவாகல, கிரியேட் தி லீடர்ஸ் ஃபார் மேக் தி லீடர்ஸ். தன்னை போலவே சஹாபாக்களை உருவாக்குனாங்க.
தன்னை போலவே சஹாபாக்களை உருவாக்குனாங்க. தான் இருக்கும் போதே ஹாஃபிதுகள் இருந்தாங்க. நபி இருக்கும் போது 14 ஹாஃபிதுகள் இருந்தாங்க. அதுல 2 பெண்மணிகளும் இருந்தாங்க. நபி குர்ஆனை இருக்கும்போது, நபி இருக்கும்போது ஹாஃபிதுகள் இருந்தாங்க. நபி இருக்கும்போது ஆய்வாளர்கள் இருந்தாங்க. நபி இருக்கும்போது முஅல்லிம்கள் இருந்தாங்க. நபி எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. உருவாக்கம் தான் மிகச்சிறந்த வேலை.